உங்கள் வீட்லேயும் இப்படி வெளிமாங்காய் காய்ச்சிருந்ததுன்னு சொன்னால், அவசரத்துக்கு கறி சமைக்கிறதுக்கு வீட்டில் ஒன்றும் அப்படி இல்லைன்னு சொன்னால், உடனே இந்த வெளிமாங்காய் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஒரு வெளிமாங்காய் கறி. வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்கிற முத்துன வெளிமாங்காயாக பார்த்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன். ஆகை முத்தி பழமாக இல்லாமல் அளவான உதறு காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காயில் இருக்கிற வெளிமாங்காயை பார்த்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு இடுக்கு கருவேப்பிலையும் ஆஞ்செடுத்துட்டேன். ஏன்னா கருவேப்பிலை நான் கடையில் வாங்குறதில்ல, வீட்டில் இருக்கிற மரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்வது. அதோட கொஞ்சமாக கொச்சி, இது பச்சை மிளகாய் இல்லை, கொச்சி. உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். வெளிமாங்காவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு வெளிமாங்காயை இப்படி 4 துண்டுகளாக பிளந்தெடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. எல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் எல்லா வெளிமாங்காயும் படுற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. உப்பு போட்டு பிரட்டி வைக்கிறதுக்கான ரீசன் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது பிரட்டி வைக்கணும். ஏன்னா வெளிமாங்காவில் அதிகப்படியான தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்காக தான். உப்பு சேர்ந்தால் கொஞ்சம் தண்ணீரெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம உப்பு போட்டு இதை பிரட்டி ஒரு 5 மினிட்ஸ் முடி வச்சிடுறோம். சட்டி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கூனி போட்டு கொஞ்சம் வறுத்தெடுத்துருவோம். ஏன்னா கூனியை நம்ம கழுவி எடுத்துருக்கோம். ஸோ அதனால ஈரத்தன்மையாக இருக்கும். அதனால கொஞ்சமாக அதை வறுத்து எடுத்துருவோம். தண்ணித்தன்மை போகிறது கொஞ்சம் வறுத்துக்கோங்க. சூடாகி இந்த தண்ணித்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இந்த கூனியை வேறு ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி சூடானது தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரியும் போது சின்ன சீரகம், அதோட கொஞ்சமாக வெந்தயம். நல்லா பொரிஞ்சதும் இதுக்குள்ள வெங்காயத்தை போட்டு பொரிக்கணும். வெங்காயம் நல்லா தாளித்து ப்ரௌன் கலரில் வரும்போது வெள்ளைப்பூடு, மிளகாய் போட்டு நல்லாவே வதக்கிடுங்க. இதோட ஒரு இடுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய் தூள், உங்களோட உரைப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே இது காமிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி உப்பு போட்டு வச்சிருக்கிற வெளிமாங்காவை தண்ணி இல்லாமலுக்கு இதை மட்டும் அதில் போட்டுருவோம். நல்லா பிரட்டி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் மூடி வேக வச்சுடுங்க. நிமிஷத்தில் நல்லா வதங்கி பாருங்கள், எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு. இந்த வெளிமாங்காய் சமைக்கும் போது நீங்கள் கூட ஃப்ளேம் அதிகமாக வைக்காதீங்க. அளவான மிதமான தீயில தான் நீங்கள் சமைக்கணும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன். நான் வறுத்தது ஏன்னு சொன்னால், நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன், அதில் எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பேக்கெட் பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய ஒரு நம்பிக்கையாக நான் கழுவி எடுத்தேன். நீங்கள் அந்த மொத்தமாக வாங்கிட்டு வந்து கழுவி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் திரும்பி கழுவி வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதை கழுவுனதுனால தான் நான் வந்து அதை ஒருக்கா லைட்டாக வறுத்தெடுத்தேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நினச்சிங்க, நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த கூனியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. நல்லா பிரட்டிட்டு, கூனியை சேர்த்து நல்லா பிரட்டிட்டு, இப்போ நீங்கள் கொஞ்சமாக தலைப்பால், அதாவது முதலாம் பால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த முதலாம் பால் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் சீனி கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். அந்த புளியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த புளித்தன்மை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு தண்ணித்தன்மையாக கறி கிரேவி தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் இதாக வேணும், கட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சமாக சீனி சேர்த்துட்டாலும் அந்த புளித்தன்மை வந்து பேலன்ஸ் ஆயிடும். நான் வந்து பால் ஊற்றி தான் இந்த மாதிரி கறியாக பண்ணுவேன். பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கறியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, மழை காலத்தில் சுட சுட சோறோட இந்த கறியை சாப்பிட்டு பாருங்கள், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்தில் செய்கிற கறி இது. சோறும் இந்த கறி மட்டுமே போதும். புளிப்பு தன்மை எல்லாமே சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி.